அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பணிவும் தற்பெருமையும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை. மன்னிப்பதால் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5047 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தர்மம் செய்து விடுவதன் மூலமாக செல்வங்கள் குறைந்து போய் விடுவதில்லை. தர்மம் வளர்ச்சியடையத்தான் செய்யும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கொடுப்பதன் மூலமாக நம்மை விட்டு போகிறதே என்று நினைக்க தேவையில்லை. இருப்பது வளர்ச்சியை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, அல்லாஹு தாலா ஒரு அடியார் இன்னொரு அடியாரை மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹு தாலா யார் அந்த மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கிறாரோ அவருக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். ஒருவர் தன்னை படைத்த ரட்சகன் இருக்கிறான், அவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை என்று பணிவோடு நடந்து கொள்கிறார். தன்னுடைய திறமை, கல்வி அறிவு, ஏனைய விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு முன்பாக சர்வசாதாரணம் என்று பணிவோடு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த வேளையிலே அல்லாஹ் அவருடைய மரியாதையை உயர்த்தி காட்டுகிறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 147 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியம் என்னுடைய கீழ் ஆடை, பெருமை என்னுடைய மேலாடை. இவ்விரண்டில் ஒன்றை என்னிடமிருந்து யார் கழற்ற நினைக்கிறாரோ நிச்சயம் நான் அவரை வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் எச்சரித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பெருமை தனக்கு மட்டும் சொந்தம் என்ற காரணத்தினால் பெருமை கொள்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. மற்றவர்கள் பெருமை கொள்வதை ஒருபோதும் அல்லாஹ் விரும்புவதில்லை. பெருமை கொள்பவர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவதும் இல்லை. ஒருவருக்கு பெருமை மட்டும் வந்துவிட்டால் அவர் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அவர் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார் என்பதற்கு இப்லீஸ் மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறான். உலகத்திலே உன்னதமான அந்தஸ்தோடு வாழ்ந்தவன் தற்பெருமையின் விளைவாக அவன் கீழ்மட்டத்திற்கு வந்துவிட்டான் என்பதை வேதமறை குர்ஆனும் நபிமொழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. உயர்ந்த படைப்பான வானவர்களோடு சுவர்க்கத்திலே இருந்தவன் அல்லாஹுடைய சாபத்தை பெற்று சுவர்க்கத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டதற்கு உண்டான காரணம் அவரிடத்திலே ஏற்பட்ட அந்த தற்பெருமைதான் என்று வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அகில உலகத்திற்கும் தலைவராக, மனிதகுலம் அனைத்திற்கும் முன்னோடியாக, மிகச்சிறந்த அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எந்த நபியும் பெறாத மரியாதையையும் அந்தஸ்துக்களையும் படித்தரங்களையும் பெற்றவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட தற்பெருமையை வெளிப்படுத்தியதே இல்லை என்பதுதான் வரலாறு. எனவே நம்மிடத்திலே பணிவு இருக்க வேண்டும். அதே வேளையிலே தற்பெருமை ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. பணிவு நம்மை உயர்த்திவிடும், தற்பெருமை நம்மை தாழ்த்திவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உயர்ந்த உன்னதமான அந்தஸ்திற்குரியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.